ஸோ ஆல்ரெடி இதை பற்றி ஒரு பேசிக் ஒரு சில இன்ட்ரடக்ஷன் நான் கொடுத்துருக்கேன். நார்மலாக ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் ரீயூசபிள் காம்போனன்ட்டு. ஸோ ஒரு கோட் எழுதுகிறோம், ஜஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன்ன்றது ஒரு ரீயூசபிலிட்டிக்கான ஒரு மெத்தட் தான். ஏன்னா அந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம ரிப்பீட்டடாக மல்டிபிள் இடத்துல நம்ம கன்சியூம் பண்ணிக்க முடியும். ஆனால் அதில் எப்படி அந்த அந்த கோட் காம்பனண்ட் வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோன்றது தான் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கொஷின் ரீயூசபிலிட்டியில். ஏன்னா ஒரு ஃபங்க்ஷன் எழுதும்போது அந்த வித்தின் த கிளாஸ் ஆர் மாடியூல் லெவலில் தான் நம்மளால் ஷேர் பண்ண முடியும். அதையும் தாண்டி நம்ம அதை ரீயூஸ் பண்ணணுன்ற பட்சத்தில் தான் நம்ம டிஎல்எல் அப்படின்ற ஒன்று போகிறோம், டைனமிக் லிங்க் லைப்ரரி. பேசிக்காக அது லைப்ரரி தான். இந்த லைப்ரரியில் நம்பர் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்கும். அதை ரன் டயத்தில் நமக்கு தேவையான பொழுது அதை நம்ம லோட் பண்ணிப்போம். அதான் அசம்பிளின்னு சொல்லுவோம். ஸோ அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் வந்துட்டு எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போ மட்டும் அந்த டிஎல்எல் வந்து ரீட் பண்ணி பண்ணுறது. இது ஒரு டைப் ஆஃப் ரீயூசபிலிட்டி. பட் ஆனால் அதில் சில லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. என்னென்னா அந்த டிஎல்எல் வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது காப்பி பேஸ்ட் பண்ணணும். ஒவ்வொரு தடவையும் காப்பி பேஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். அதில் சம் டிஃபிகல்ட் இருக்கிறதுனால தான் ஒவ்வொரு கிளைண்ட்டுக்குமே நம்ம அந்த டிஎல்எல் கொடுக்கணும் தனியாக. அதுக்கு பதிலாக தான் சென்ட்ரலைஸ்டாக நம்ம பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட் வரும்போது தான் சர்வீஸ் ஓரியன்ட் ஆர்கிடெக்சர் வந்துச்சு. ஸோ சர்வீஸ் ஓரியன்ட் ஆர்கிடெக்சரோட பேசிக் கான்செப்ட் என்னென்னா, இந்த அசம்பிளிஸை வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணும் பொழுது ஒவ்வொரு கிளைண்ட்டுக்கும் க்ளோன் பண்ணாமல் சென்ட்ரலைஸ்டு பிளேஸில் வச்சிட வேண்டியது. நெக்ஸ்ட் நம்ம அந்த சென்ட்ரலைஸ்டு பிளேஸ்லேருந்து பர்டிகுலர் ரெஃபரன்ஸ் மூலயமா கைண்ட் ஆஃப் எண்ட் பாயிண்ட் மூலயமா நம்ம ரெஃபர் பண்ணி நம்ம அதை எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம குளோன் பண்ண வேண்டிய கட்டாயம் இல்லை. ஸோ டிஎல்எல் நம்ம என்ன செய்கிறோம்னா குளோன் பண்ணுறோம். ஸோ ஒவ்வொரு கிளைண்ட்டுமே வந்து என்னென்னலாம் எந்த அசம்பிளி தேவைப்படுறதோ அந்த அசம்பிளி வந்து நம்ம காப்பி பண்ணி தான் கொடுக்கணுன்ற கட்டாயம் இருக்குது. பட் ஆனால் இந்த சர்வீஸ் ஓரியன்டில் அப்படி இல்லை. ஜஸ்ட் நம்ம ஒரு இடத்துல மட்டும் வச்சுருவோம். ஸோ நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்க வேண்டியது இதுக்கு கோர் கான்செப்ட்லேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த டிஸ்ட்ரிபியூஷன், அதான் ஃபஸ்ட்டு டிஎல்எல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. இந்த டிஎல்எல்னா என்ன, அதோட உண்மையான பர்பஸ் என்னன்றதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். பர்பஸ் ஆஃப் டிஎல்எல். ஏன்னா இதில் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அந்த டிஸ்ட்ரிபியூஷனே வருது. ஸோ நீங்கள் சார்ட்ஜிபிடி யூஸ் பண்ணுங்கள். இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு படிக்க ஆரம்பிங்க. லைப்ரரி இஸ் ஏ லைப்ரரி. ஸோ நம்ம ரீயூஸ் பண்ணுறோம். பட் ஆனால் ட்ராபேக் என்னென்னா குளோனிங் தான். ஸோ எத்தனை கிளைண்ட்டுக்கு நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணுமோ அத்தனை கிளைண்ட்டுக்கும் நான் காப்பி பேஸ்ட் பண்ணியே ஆகணும். அதுக்கு தான் நம்ம இதுக்கு நெக்ஸ்ட் லெவலில் நம்ம எங்கே போகிறோம்னா சர்வீஸ் ஓரியன்டுக்கு போகிறோம். ஸோ சர்வீஸ் ஓரியன்ட் ஆர்கிடெக்சர்னு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னாவே அதில் வந்து உங்களுக்கு குளோனிங்ன்றது தேவையில்லாமல் போயிடும். ஸோ குளோனிங் அப்படின்னு இல்லைன்றதுனால டிப்ளாய்மெண்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஒரு சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சேஞ்சை வந்து நீங்கள் ஒரு தடவை ஒரு பிளேஸில் போட்டுட்டிங்கனாவே போதும். வெர்சன் கண்ட்ரோலபிளாக இருக்கும். இந்த டிஎல்எல்ல இன்கேஸ் ஒரு சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லா கிளைண்ட், இப்போ உங்கள்ட்ட 100 கிளைண்ட் இருக்காங்கன்னா எல்லாருக்குமே அந்த சேம் வெர்ஷனை கொடுக்கணும். இன்கேஸ் யாருக்காவது அந்த வெர்ஷனை கொடுக்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கான்ஃப்ளிக்ட் ஆகிடும். இப்போ கிளைண்ட் 1 வந்து வெர்ஷன் 1 யூஸ் பண்ணுவார், கிளைண்ட் 2 வந்து வெர்ஷன் 2 யூஸ் பண்ணுவார். இப்போ 100 கிளைண்ட்ஸ் இருக்காங்கன்னா யாராவது ஒருத்தவங்க கூட நம்ம ரீப்ளேஸ் பண்ணலன்னா அந்த வெர்ஷனை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப சிரமமாகிடும். வெர்ஷன் கான்ஃப்ளிக்ட் ஆகிடும். ஒரு சில சமயத்தில் வந்து நம்ம அந்த வெர்ஷன் வந்து ஒரே அப்ளிகேஷனில் 2 வெர்ஷன் கூட யூஸ் பண்ணுற சூழ்நிலைகளாக ஏற்படும். அதுக்கெல்லாம் பேர் டிஎல்எல் ஹெல்லுன்னு ஒரு ப்ராப்ளம் உண்டு. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எல்லா இன்டர்வியூமே மேஜராக கேட்கக்கூடிய ஒரு கொஷின் இது, வாட் இஸ் டிஎல்எல் ஹெல் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த ஒரு பாயிண்ட் பற்றி எல்லாம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் சர்வீஸ் ஓரியன்ட் ஆர்கிடெக்சரோட பெனிஃபிட் என்னன்னு தெரியும். ஸோ டிஎல்எல் இப்படி படிக்கலாம். நான் கைட் பண்ணுறது என்னென்ன படிக்கணுன்றதான் கைட் பண்ணுறேன். டிஎல்எல் வாஸ் சர்வீஸ் ஓரியன்ட் ஆர்கிடெக்சர். இதை படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இதுலேயே வந்துட்டு ஒரு கிளாஸ் இருக்குது. இந்த கிளாஸ்க்குள்ளே சம் மெத்தட்ஸ் இருக்குது.
அது நம்ம இதுல இந்த இடத்துல ரீயூசபிலிட்டி, இதுவும் ரீயூசபிலிட்டி தான். பட் ஆனால் இங்க என்னன்னு சொல்றேன், இண்டிபெண்டன்ட் ரீயூசபிலிட்டி தான். மீன்ஸ் ஒரு தனியா அது இயங்கும், அது நம்ம இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இங்க வந்து இந்த கம்யூனிகேஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா, கம்யூனிகேஷன்ஸ் வயா கான்ட்ராக்ட்ஸ், இதுல இன்னும் சில பெனிஃபிட்டும் இருக்கு. இது க்ளோன் மட்டும் இல்லாம இந்த இந்த ஒரு பாயிண்ட் முக்கியம். இதுல என்ன நம்ம சொல்ல வரோம்னா, ஒரு சர்வீஸ் இருக்கும், ஆனா அந்த சேம் சர்வீஸ் வந்து ஒவ்வொரு கிளைண்ட்டுக்கும் வேற ஒரு மாதிரியான சர்வீஸை பண்ணும். சர்வீஸ் ஒன்றா தான் இருக்கும், ஆனால் கிளைண்ட்டை பொறுத்து ஒரு கிளைண்ட் ஒரு பர்டிகுலர் சர்வீசஸ் எல்லாம் கன்சியூம் பண்ணலாம், வேற ஒரு கிளைண்ட் வந்து ஒரு பர்டிகுலர் ஆப்ரேஷன்ஸ் தான் கன்சியூம் பண்ண முடியும்னு நம்மளால அதை கிளாஸிஃபை பண்ண முடியும். அது என்னென்ன மெத்தடெல்லாம் அவங்க கன்சியூம் பண்ணலாம் அப்படின்றத நம்ம கான்ட்ராக்ட் மூலயமா டிசைட் பண்ணுவோம். ஸோ இது ஒரு முக்கியமான அனதர் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் வந்து சென்ட்ரலைஸ்டுன்றது ஒரு முக்கியமான பாயிண்ட். சென்ட்ரலைஸ்டு சென்ஸ் நம்மளால ஒரே இடத்துல வச்சுக்கலாம், ஒரு இடத்துக்கு நம்ம காப்பி பண்ணி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அப்போ கண்ட்ரோல் பண்ணுறது ஈஸியாக இருக்கும், வெர்ஷன் மெயின்டைன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கான்ட்ராக்ட் வழியான கம்யூனிகேஷன்றதுனால ஒவ்வொரு கிளைண்ட்டை பொறுத்து நம்ம வேற ஒரு மாதிரி எக்ஸ்போசர் என் பாயிண்ட் மாறும். ஒரு சில கிளைண்ட் இந்த என் பாயிண்ட் தான் அசஸ் பண்ண முடியும்னு இருக்கும். இப்போ நம்ம பார்த்தோம்னா நம்ம ஒரு ஒரு சர்வீஸ் ரெடி பண்ணுறோம்னா அந்த சர்வீஸ் வந்து கஸ்டமர், நம்மளுடைய கஸ்டமர்னா அவங்க எதெல்லாம் அசஸ் பண்ணலாம், நம்மளோட வெண்டார்னா அவங்க எந்தெந்த இதெல்லாம் கன்சியூம் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்க முடியும். இதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட். இதுல இந்த இந்த வார்த்தை எல்லாமே படிச்சு பாருங்க. இன்டர் ஆப்பரபிலிட்டி அப்படின்னா என்னன்னா, இட் இஸ் கைண்ட் ஆஃப் கம்பேட்டபிலிட்டின்னு சொல்லலாம், ஆனா அதை விட இது கொஞ்சம் ஹை ஹை. என்னன்னா இப்போ நம்ம ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஜாவாவில் ஒரு சர்வீஸ் எழுதுறீங்கன்னா அந்த சர்வீஸ் உங்களால டாட் நெட் அப்ளிகேஷன் வந்து கூட கன்சியூம் பண்ண முடியும். காமனாக வேற வேற பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறதையும் அதுதான் இன்டர் ஆப்பரபிலிட்டின்றாங்க. கிராஸ் பிளாட்ஃபார்ம்ல நம்மளால கன்சியூம் பண்ண முடியும். இன்கேஸ் இப்போ நீங்கள் ஒரு டிஎல்எல் டெவலப் பண்ணுறீங்கன்னா அந்த டிஎல்எல் இன்கேஸ் டாட் நெட்டில் பண்ணியிருந்தால் அது ஜாவாவில் ஒர்க் ஆகுமானா ஆகாது, இட்ஸ் கம்பேட்டபிலிட்டி ப்ராப்ளம் வரும். ஸோ அதுக்கு அதுக்கு வந்து அந்த அதை கன்வெர்ட் பண்ணுறதுக்காக ஒரு இன்டர்மீடியட்டாக ஒரு லேயர் ஒன்று கிரியேட் பண்ணுவோம், அதுக்கு பேர் தான் இன்டர் ஆப்பரபிலிட்டி. ஸோ இது வந்து பை டிஃபால்ட்டாகவே ப்ரொமோட் பண்ணுது. ஸ்கேலபிலின்றது நார்மலாக நம்ம எவ்வளோ நாளும் குயிக்காக ஸ்கேல் பண்ண முடியும். நெக்ஸ்ட் மாடலாட்டின்றது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த சர்வீஸ் கான்ட்ராக்ட் வந்து ஒரு பர்டிகுலர் மெத்தட்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் கிளைண்ட்டுக்கும் ஒரு அதர் மெத்தட்ஸ் வந்து அதர் டைப் ஆஃப் கிளைண்ட்டுக்கும் நம்மளால கிளாஸிஃபை பண்ணி கொடுக்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்து சர்வீஸ் ஓரியன்டட் ஆர்கிடெக்சரில் வரக்கூடிய கான்செப்ட்ஸ், இதை படிக்கணும். நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது இந்த சர்வீஸ் ஓரியன்டட் ஆர்கிடெக்சர் வந்தது பிறகு டாட் நெட்ல வந்து நம்ம டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணுவோம் இல்லைங்களா, கன்சோல் அப்ளிகேஷன், நெக்ஸ்ட் வந்து விண்டோஸ் அப்ளிகேஷன், அது நெக்ஸ்ட் வந்து வெப் அப்ளிகேஷன், இந்த மாதிரி வெப் சர்வீசஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் ஒரு டெம்ப்ளேட் இருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் வந்த மைக்ரோசாஃப்ட் டாட் நெட்ல வந்த ஒரு சர்வீஸ் ஓரியன்டட் ஆர்கிடெக்சர் பேஸ்டு டெம்ப்ளேட். இதுக்கு பேர் வெப் சர்வீசஸ். இதை படிக்கணும். இதுல என்னன்னா ஒரு சர்வீஸ் நம்மளால கிரியேட் பண்ண முடியும், அந்த சர்வீஸுக்கு ஒரு எண்ட் பாயிண்ட் கொடுக்கலாம். இது வந்து த்ரோ ஹெச்டிடிபி ப்ரோட்டோகால் மூலயமா ஒர்க் ஆகும். இதுக்கு பேரே வந்து பேஸ்டா இப்போ சோப் அப்படி இங்கே இருக்கு இல்லைங்களா. ஸோ இதில் ரெண்டு வகையாக நீங்கள் சொல்லியிருக்காங்க. நம்ம ரெஸ்ட் ஏபிஐன்னு ஒன்று படிப்போம். ரெஸ்ட் ஏபிஐன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னா, ஜஸ்ட் இந்த கன்சியூம் பண்ணும்போது ஒரு எண்ட் பாயிண்ட்டை கொடுத்துட்டு நேராக கன்சியூம் பண்ணிடுறோம் இல்லைங்களா. இது வந்து நீங்கள் வந்து ரெஸ்ட் ஏபிஐல தான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஆல்ரெடி உங்களுக்கு ரெஸ்ட் ஏபிஐ பற்றி தெரியும். ரெஸ்ட் ஏபிஐல என்னன்னா நம்ம கிளைண்ட்ல வந்து எந்த ஒரு ப்ராக்ஸியுமே தேவைப்படாது, ஜஸ்ட் நம்ம அந்த எண்ட் பாயிண்ட்டை கொடுத்து டைரெக்டாக கன்சியூம் பண்ணிடுவோம். இந்த மெத்தட் மட்டும்தான் நமக்கு தேவை. ஆனால் வெப் சர்வீஸில் அப்படி கிடையாது. நம்ம வந்து ஒரு வெப் சர்வீஸ் வந்துட்டு இந்த சோப், இன்னொரு நேம் வந்து சோப்னு சொல்லுவாங்க, சோப் பேஸ்டு சர்வீசஸ் அப்படிம்பாங்க. நம்ம அப்படி நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்படி படிங்க, சோப் வெர்ஸ் ரெஸ்ட், இதுதான் முக்கியம். இது புரிஞ்சிங்கன்னா தான் அந்த பாயிண்ட் உங்களுக்கு புரியும். சோப் வெர்ஸ் ரெஸ்ட். சோப் அப்படின்னா என்ன, ரெஸ்ட்னா என்ன அப்படின்னா, இந்த ரெஸ்ட்ன்றது இது சோப்புக்கு அப்புறம் வந்தது. சோப்பில் வந்து நம்ம ஒரு சர்வீஸ் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ எக்ஸாம்பிள் சர்வீஸ்னா என்ன, ஒரு கிளாஸு, அந்த கிளாஸில் வந்து சம் நம்பர் ஆஃப் மெத்தட் இருக்கும். இன்கேஸ் டைரக்ட் டிஎல்லாம் நம்ம ரெஃபர் பண்ணோம்னா டிஎல்ல காப்பி பண்ணி அந்த கிளைண்ட் சிஸ்டத்தில் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஆர்ட் ரெஃபரன்ஸ் பண்ணிவிட்டு அந்த கிளாஸுக்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி மெத்தடை கன்சியூம் பண்ணுவோம். இங்கே சோப்பில் என்ன செய்வோம்னா
நம்ம அந்த கிளைண்ட் பிளேஸில் டிஎல்எல் போட மாட்டோம், அது சர்வரில் தான் இருக்கும். ஆனால் எப்படி அந்த ரெஃபரன்ஸ் ஆட் பண்ணுவோம் அப்படின்னா த்ரூ த ப்ராக்ஸி. நம்ம ஒரு அந்த சர்வீஸ் வந்து சென்ட்ரலைஸ்டு ஒரு பிளேஸில் இருக்கும். அதுக்கான அந்த என் பாயிண்டை வச்சு ரெஃபர் பண்ணும்போது அதுக்கு பேர் சர்வீஸ் ரெஃபரன்ஸ்னு சொல்லுவோம். நீங்கள் விசுவல் ஸ்டுடியோவில் போனீங்கன்னா மல்டிபிள் ரெஃபரன்ஸ் டைப் இருக்கும். இந்த ரெஃபரன்ஸ் டைப்பில் சர்வீஸ் ரெஃபரன்ஸ் ஒன்று இருக்கும். சர்வீஸ் ரெஃபரன்ஸ் அப்படின்னாக்கா டைரெக்டாக டிஎல்எலோட பார்த்து கொடுக்காம இந்த சர்வீஸ் எங்கே ஹோஸ்ட் பண்ணியிருக்கோமோ அதோட என் பாயிண்ட் கொடுத்து ரெஃபர் பண்ணுவோம். நார்மலாக டிஎல்எல் ரெஃபர் பண்ணும்போது நீங்கள் எப்போல்லாம் டிப்ளாய் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் அந்த டிஎல்எல்லும் சேர்ந்து பில்டரில் சேர்ந்து போகும். பட் ஆனால் சர்வீஸில் அப்படி கிடையாது. சர்வீஸ் சென்ட்ரலைஸ்டு எங்கே நம்ம ஹோஸ்ட் பண்ணியிருக்கோமோ அங்கே மட்டும்தான் இருக்கும். ஆனால் ரன் பண்ணும்பொழுதும் அதை கன்சியூம் பண்ணுறதுக்காக கிளைண்ட்டில் வந்து நம்ம ஒரு ப்ராக்ஸி ஒன்று கிரியேட் ஆகும். அந்த ப்ராக்ஸி தான் வந்து அந்த ஒரிஜினல் சர்வீஸை கன்சியூம் பண்ணும். நீங்கள் உங்களுக்கு இந்த இடத்துல என்ன கொஸ்டின் இல்லை, நார்மல் நம்ம ரெஸ்ட்டில் வந்துட்டு எந்த ஒரு ப்ராக்ஸியுமே பண்ணாமல் ஜஸ்ட் அந்த HTTP மெத்தட் மட்டும் வச்சு பண்ணுறோம் இல்லையா, அது வந்து சோப்புக்கும் அடுத்தது வந்த கான்செப்ட் அது ரெஸ்ட்ன்றது. ஸோ இது வந்து இதுக்கு கொஞ்சம் முன்னாடி இருந்த கான்செப்ட். பட் இப்பயும் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதோட அடுத்த லெவல் தான் WCF. எதுக்காக WCF யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுக்கு ஒரு ரீசன் ரொம்ப இருக்குது. அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இன்னமும் பல கம்பெனியில் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது ரொம்ப தேவை இருக்குது. ஏன்னா அதில் வந்து மல்டிபிள் ப்ரோட்டோகால்ஸு, வேறு டிவைசஸ் கனெக்டிவிட்டின்னு மல்டிபிள் டைனமிக் பைண்டிங் அண்ட் அது மாதிரி ஏபிஸ்ன்னு சொல்லுவாங்க, அட்ரஸ் பைண்டிங் அண்ட் கான்ட்ராக்ட்னு சொல்லிட்டு அந்த ஃபீச்சர்ஸ் இருக்கிறதுனால யூஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. அதை தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண ட்ரை பண்ணுறோம். பட் என்ன சொல்ல ட்ரை பண்ணுறேன்னா, இந்த இடத்துல நீங்கள் டிபெண்டன்சி ஆட் பண்ணும்போது இங்கே பேக்கேஜில் வந்து நீக்கட் பேக்கேஜ் மூலயமா டிஎல்எல் ஆட் ஆகுது. இது வந்து டைரக்ட் ரெஃபரன்ஸ் மாதிரி. நெக்ஸ்ட் உங்களுக்கு பேக்கேஜ் பற்றி தெரியும், ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு காப்பி பண்ணிப்போம். குளோனிங் தான் நடக்கும். சென்ட்ரலைஸ் பிளேஸில் ஹோஸ்ட் பண்ணியிருப்போம். அது ஹோஸ்ட்னே சொல்லக்கூடாது, ஜஸ்ட் நம்ம ஒரு இடத்துல நம்ம வந்து பிளேஸ் பண்ணியிருப்போம். அது வந்து டவுன்லோட் ஆகிருக்கும். டவுன்லோட் இன் சென்ஸ் வி ஆர் குளோனிங் த டிஎல்எல் ஃப்ரம் த சென்ட்ரலைஸ்டு சர்வர் டு திஸ் லோக்கல் கிளைண்ட் மிஷின் அர்த்தம். அதுக்கு தான் பேக்கேஜ் யூஸ் பண்ணுறோம். ஆனால் சர்வீஸ் ரெஃபரன்ஸோட மீனிங் அது கிடையாது. சர்வீஸ் வந்து குளோன் ஆகாது. சர்வீஸ் ஒரிஜினலாக எங்கே நம்ம டிப்ளாய் பண்ணியிருக்கோமோ அங்கேயே தான் இருக்கும். பட் ஆனால் இங்கே வந்து ஒரு ப்ராக்ஸி ஒன்று கிரியேட் ஆகும். அது இங்கே எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னா, இதில் உள்ள போனீங்கன்னாவே இங்கே ரெஃபரன்ஸில் இங்கே சர்வீஸ் ரெஃபரன்ஸ் ஒன்று இருக்கும். இங்கே தான் கிரியேட் பண்ணணும். இங்கே தான் சோப் சர்வீஸ் நம்பர் ஆகும். இது வந்து சோப் சர்வீஸ், நாட் வாட் இஸ் கால்டு ரெஸ்ட் கிடையாது. இங்கே உள்ள போனீங்கன்னா இங்கே வருது பாருங்க, WCF வெப் சர்வீஸ்ன்னு. ஸோ இதுதான் நான் சொல்ல வருது. ஸோ இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே நெக்ஸ்ட்டு இங்கே தான் போய் அந்த என் பாயிண்ட்டை கொடுக்கணும். எந்த இடத்துல உங்களுக்கு சோப் சர்வீஸை ஹோஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த என் பாயிண்ட் நீங்கள் இங்கே கொடுத்தீங்க அப்படின்னா அந்த என் பாயிண்ட் என்ன செய்யும். இன்கேஸ் இந்த ப்ராஜெக்டில் எங்கேயாவது நம்ம டெவலப் பண்ணி வச்சுருந்தோம் சர்வீசஸ், சோப் பேஸ்ட் சர்வீசஸ்னால் அந்த லிங்க் இதுவே சர்ச் பண்ணி கொடுக்கறதுக்கு தான் அந்த டிஸ்கவுண்ட்றது. பட் ஆனால் இங்கே எதுவும் சர்வீசஸ் இல்லை. நான் சர்வீஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் நீங்கள் கன்சியூம் பண்ணலாம். நீங்கள் கன்சியூம் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த விசிட்டல்னு ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் ஆகும். இந்த வெப் சர்வீசஸ் டெஃபினேஷன் லாங்குவேஜ்னு பேர் இதுக்கு. இது என்ன செய்யணும்னா, இந்த கிளைண்ட் மிஷனில் ஒரு ப்ராக்ஸி ஒன்று கிரியேட் பண்ணிக்கும். அந்த ஒரிஜினல் சர்வீஸில் என்னென்ன கிளாஸஸ்லாம் இருக்கோ அதே கிளாஸஸ்க்குலாம் இங்கேயும் கிளாஸஸ் கிரியேட் ஆகும். ஆனால் ஒரிஜினல் ஃபுல் டெஃபினேஷன் இருக்காது, வித் ஒன்லி த சிக்னேச்சர். இந்த கிளைண்ட் மிஷன்லேருந்து இந்த ப்ராக்ஸிக்கு மட்டும்தான் நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி மெத்தடை கன்சியூம் பண்ணுவோம். ஆனால் அது இன்டர்னலாக ஒரிஜினல் சர்வீஸுக்கு கால் பண்ணும். இதுதான் சோப் பேஸ்டு சர்வீசஸ்ன்றது. சரி, பேசிக் புரியுதுங்களா? ஓகே சார். ஸோ இந்த நான் இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நீங்கள் இதில் சர்வீஸை புதுசாக கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கன்சியூம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதுக்கு நீங்கள் ஒரு சாம்பிளில் இங்கே போயிட்டு நியூ ப்ராஜெக்ட்ஸ் ஆட் பண்ணி ஃபர்ஸ்ட் வெப் சர்வீசஸ்ன்னு இருந்தது. நெக்ஸ்ட் அதை தான் WCFன்னு மாற்றினாங்க. ஏன்னா அந்த WCFன்றது வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு அட்வான்ஸ்டு. வெப் சர்வீசஸில் வந்து HTTP ப்ரோட்டோகால் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணியிருந்தது. IISல மட்டும்தான் நம்மளால் ஹோஸ்ட் பண்ண முடியும். ஆனால் இந்த WCFல வந்துட்டு இன்னும் மல்டிபிள் ப்ரோட்டோகால்ஸ் சப்போர்ட்டிங் ஆட் பண்ணி நம்ம டைனமிக்காக பைண்டிங் பண்ணுறதுக்கு ஃபீச்சர் பண்ணி IIS மட்டும் இல்லாமல் செல்ஃப் ஹோஸ்டிங், இன்னும் மற்ற வேறு அப்ளிகேஷன்லையும் ஹோஸ்ட் பண்ணுற மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்து அது ஒரு தனி ஒரு ஃப்ரேம் ஒர்க்காகவே மைக்ரோசாஃப்டில் டெவலப் பண்ணாங்க. அதுக்கு பேர் தான் வந்துட்டு WCF. ஸோ அப்போ WCFல வெப் சர்வீசஸும் வந்துடும். மீன்ஸ் ஏன்னா வெப் சர்வீசஸ் வந்து HTTP மட்டும்ன்றதுனால HTTPயும் அதில் சேர்ந்து வந்துடும்.
நான் அந்த ஃப்ரேம் ஒர்க் இன்ஸ்டால் இருப்பேன்னு நினைக்கிறேன் லேப்டாப்பில், அதனால வரல. நீங்கள் அந்த WCF-க்கான ஃபீச்சர் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். என்கிட்ட WPF தான் இருக்குது, WCF இல்லை. .NET இதுக்குள்ள என்ன வருது? WCF வருது. இதுக்குள்ள வருது. இது இங்க இருக்கு பாருங்க, விண்டோஸ் கம்யூனிகேஷன் ஃபவுண்டேஷன்றதான் WCF. அதை நான் செலக்ட் பண்ணாமல் இருந்திருக்கேன் இன்ஸ்டால் பண்ணும்போது, அதனால வரல. நீங்கள் இல்லைன்னா அது நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கோங்க. இந்த இன்ஸ்டாலேஷன் ஆப்ஷனில் போனீங்கன்னா ASP.NET அண்ட் வெப் டெவலப்மெண்ட் இந்த ஒரு ஆப்ஷனில் போனீங்கன்னா இதுக்குள்ளே வருது விண்டோஸ் கம்யூனிகேஷன் ஃபவுண்டேஷன் WCF. இது தனி ஒரு ஃப்ரேம் ஒர்க்காக பண்ணியிருக்காங்க. இப்போ போய் நீங்கள் மாடிஃபை பண்ணீங்கன்னா அது இன்ஸ்டால் ஆகும். ஓகே சார். ஸோ இந்த பேசிக் பார்ட் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சுட்டதுனால ஓரளவுக்கு இப்போ நீங்கள் டேரெக்டாக WCF-கே போகலாம். WCF வந்து SOAP based services தான். It means we need a proxy and client place to consume the service. In case of REST, we no need the proxy. Even நீங்கள் இந்த கான்செப்ட் WCF படிச்சிருக்கும் போது இன்னும் உங்களுக்கு அட்வான்டேஜ் என்னன்னா, ரெஸ்ட்டை பற்றி உங்களுக்கு தெளிவான ஒரு புரிதல் வரும். ஏதாவது ரெஸ்ட்டை பற்றி ஒரு கொஷின் கேட்டால் கூட அதை பற்றி உங்களால் தெளிவாக சொல்ல முடியும். ஏன்னா ரெஸ்ட்டுக்கு வந்து ப்ராக்ஸி தேவை கிடையாது, டைரெக்டாகவே நம்ம ஹிட் பண்ணுவோம் அந்த என் பாயிண்ட்டை. அப்போ எப்படி தான் அது ப்ராக்ஸி லேபில் ஒர்க் ஆகுது அப்படின்றது அடுத்த கொஷின். அப்போ தான் அந்த ரெஸ்ட்டோட ஃபுல் பெனிஃபிட்டுமே நமக்கு தெரிய வரும். நெக்ஸ்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது புரிஞ்சுக்க முடியும். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம ஒரு கோடு எழுதுகிறோம். ஃபஸ்ட்டு அந்த கோடை ஒரு மெத்தடாக எழுதுகிறோம். இந்த மெத்தடை அதே கிளாஸில் வச்சுருக்கோம். அதே கிளாஸில் இருக்கிறதுனால அதை கால் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ண ட்ரை பண்ணுறோம். அப்போ அதை ஒரு டிஎல்எல்லாம் கம்போஸ் பண்ணி இன்னொருத்தவங்களுக்கும் கொடுக்குறோம். நீங்களும் இதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு கொடுக்குறோம். அந்த டிஎல்எல் அவங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி அவங்களும் அந்த மெத்தடை கால் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்படி காப்பி பண்ணி கொடுக்குறது போல, இல்லை நான் காப்பி பண்ணி கொடுக்கல, எனக்கு சிரமமாக இருக்குது, அதனால நான் இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு சர்வரில் போட்டுறேன், நீங்கள் அங்கேருந்து ரெஃபர் பண்ணிக்கோங்கன்றாங்க. ஆனால் ரெஃபர் பண்ணும்போது காப்பி ஆகக்கூடாது. ஏன்னா காப்பி ஆனால் என்ன ப்ராப்ளம் வரும்னா, வெர்ஷன் மெயின்டைன் பண்ணுறது டிஃபிகல்ட் வந்துடும். ஏன்னா ஒவ்வொரு கிளைண்ட் பேசணும், அவன் எப்பப்பெல்லாம் நான் அப்டேட் பண்ணால் அப்போல்லாம் அவன் க்ளோன் பண்ணி ஆகணும். மிஸ் பண்ணிட்டானா வெர்ஷன் ப்ராப்ளம் வரும். இன்னும் மற்ற சேலஞ்சஸ் அதிகமாக இருக்குது. அதனால என்ன சொல்கிறேன், நீ காப்பிலாம் பண்ணாத, ஒரிஜினல் இங்கே இருக்கட்டும், நீ ஒரு ப்ராக்ஸி ஒன்று கிரியேட் பண்ணிக்கோ, அந்த ப்ராக்ஸி மூலிமா இந்த சர்வீஸை கன்சியூம் பண்ணிக்கோன்னு சொல்கிறோம். அந்த ப்ராக்ஸி தான் வந்துட்டு அந்த ப்ராக்ஸி பேஸ்டு இது கன்சியூமர் மெக்கானிசம் தான் சோப் சர்வீசஸ். அதையும் எடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன வந்துட்டோம், ப்ராக்ஸியும் பண்ண மாட்டேன், சர்வீஸ் இருக்கும், என் பாயிண்ட் கொடுத்து அப்படியே நேராக கால் பண்ணி பண்ணுறதா ரெஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் ரெஸ்ட்டை பற்றி இன்னும் நல்லா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ இதுக்கு ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் பண்ணி பாருங்க. நார்மல் வெப் சர்வீஸ் தான், அது ஏன் WCFன்னு சொல்லணும், இன்னும் அடுத்த லெவலில் கொண்டு போயிருக்காங்க ஃபவுண்டேஷன்னா. இதில் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமான இங்கே சொல்கிற மாதிரி தான் ABCன்னு சொல்லுவாங்க. இது ஒரு முக்கியமான வார்த்தை, அட்ரஸ், பைண்டிங் அண்ட் கான்ட்ராக்ட். அட்ரஸ் அப்படின்னா
இந்த சர்வீஸை நம்ம எங்கே ஹோஸ்ட் பண்ணியிருக்கோமோ அந்த எண்ட் பாயிண்ட் இங்கே ஏதோ ஒரு எண்ட் பாயிண்ட் இங்கே இருக்கு. ஐஏஎஸ் தான் இது. ஐஏஎஸ்ல ஹோஸ்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து எதனால தான் இது வெப் சர்வீசஸ் சொல்கிறோம். இன்னொரு வார்த்தை விண்டோஸ் சர்வீசஸ் இருக்கணும். அது வேற. அது வந்து விண்டோஸ்லேயே ரன் பண்ணுவோம். நம்ம ஆஃபீஸில் கூட நம்ம விண்டோஸ் சர்வீசஸ் இருக்கு. அது வேற, இது வேற. இது வெப் பேஸ். இது வந்து ஐஏஎஸ்ல ரன் ஆகும். த்ரூ ஹெச்டிடிபி மூலியமா ரன் ஆகுது. விண்டோஸ் சர்வீஸ்னா ஜஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லெவலே ரன் ஆகும். ஸோ இதுதான் எண்ட் பாயிண்ட், எங்கே அந்த சர்வீஸ் ஹோஸ்ட் பண்ணியிருக்குன்றது. நெக்ஸ்ட் பைண்டிங்னா இங்கேருந்து அந்த சீரியலைசேஷன் இருக்கு இல்லையா, டேட்டா வந்துட்டு எந்த மாதிரியான மெத்தடில் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும் கிளைண்ட் டு சர்வீஸ் சர்வர் அப்படின்றதா இந்த மெத்தடு. இதை பற்றியும் டீட்டெயில் நம்ம படிச்சுக்கணும். இதில் இதுக்கு முன்னாடி இருந்த வெப் சர்வீசஸில் இந்த பேசிக் ஹெச்டிடிபி பைண்டிங் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும். ஆனால் WCF-ல அதிகமான பைண்டிங்கை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அதில் வந்து ஒரே ஒரு பைண்டிங் இருந்ததுனால இந்த ஏபிஎஸ்ன்ற இந்த ஒரு பர்டிகுலர் இதை டைனமிக்காக மாற்ற முடியாது. அதில் வந்து அட்ரஸை மாற்றிக்கலாம், கான்ட்ராக்டை மாற்றிக்கலாம், பைண்டிங்கை மாற்ற முடியாது. ஒரே ஒரு பைண்டிங் தான் இருக்கும். ஆனால் இங்கே பைண்டிங்கும் மல்டிபிளாக இருக்கிறதுனால பைண்டிங்கையும் மாற்றிக்க முடியும். இது எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகும்னா, இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா சில டிவைசஸ்லாம் இந்த மாதிரி ஹெச்டிடிபி ப்ரோட்டோகால் சப்போர்ட் பண்ணாமலே சில நெட்ஒர்க் ரிலேட்டட் மிஷின் டிவைசஸ், எம்பெடட் சிஸ்டம்ஸ், எவ்வளோ மிஷினரிஸ் இதுமாதிரிலாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான மிஷின்ஸ் எல்லாம் நம்ம ஒரு சர்வீஸை ஹோஸ்ட் பண்ணிவிட்டு அதை நான் இங்கேருந்து நான் எடுத்து சர்வீஸை கால் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்போ தான் இந்த மாதிரியான பைண்டிங்லாம் போகும். ஸோ இட் இஸ் ஏ வெரி ப்ராடு. அதனால தான் இது பார்த்தீங்கன்னாக்கா கம்யூனிகேஷன் ஃபவுண்டேஷன் சொல்லியிருக்காங்க. கம்யூனிகேஷன் முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வெப் சர்வீசஸ் அப்படின்னு வர வரைக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆர்கிடெக்சர்ன்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல தான் இருந்துச்சு. டிஸ்ட்ரிபியூட்டர்னா ஒரு காம்பவுண்ட் நம்ம டெவலப் பண்ணுறோம், அந்த காம்பவுண்டை வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். அது மட்டும்தான் அங்கே நம்மளுக்கு தேவையாக இருந்தது. ஆனால் இந்த WCF-னு வரும்போது நாட் ஓன்லி த டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு கிடையாது. தேர் ஆர் டூ பார்ட்டிஸ். அந்த பார்ட்டிஸ் வந்து எப்படி கம்யூனிகேஷன் பண்ணிக்கிறாங்கன்ற அந்த பெர்ஸ்பெக்டிவ் மாறிடுச்சு. நாட் ஓன்லி த டிஸ்ட்ரிபியூஷன், இட் இஸ் அபவுட் த கம்யூனிகேஷன் பிட்வீன் த பார்ட்டிஸ் அப்படின்னு வந்துருச்சு. அப்போ கம்யூனிகேஷன் பிட்வீன் த பார்ட்டிஸ்னு வரும்போது பார்ட்டிஸோட நேச்சரை பொறுத்து அது மாறணும். மல்டிபிள் இது ஃபர்ஸ்ட் நான் ஒரு 2 பேர் கம்யூனிகேட் பண்ணால் என்ன வரணும்? இப்போ நான் ஒரு பர்சன், நீங்கள் ஒரு பர்சன், 2 பேரும் கம்யூனிகேட் பண்ணால் 2 பேருக்கும் ஒரு ஐடென்டிட்டி வேணும். அட்ரஸ், எனக்கு ஒரு அட்ரஸ் இருக்கும், உங்களுக்கு ஒரு அட்ரஸ் இருக்கும். ஸோ உங்கள் அட்ரஸ் வச்சு நான் வந்து இன்கேஸ் ஃபோன் நம்பர்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்களோட ஃபோன் நம்பர் வச்சு நான் உங்களை கால் பண்ணுவேன். நெக்ஸ்ட் பைண்டிங்ன்றது எங்கே வருதுன்னா, என்ன மாதிரியான வேயில் நான் கம்யூனிகேட் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் பேசுகிறேன், ஸோ வெர்பல் கம்யூனிகேஷன் இருக்குது, அதில் ஒரு ஸ்பெசிஃபிக் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி என்னென்னலாம் எந்தெந்த வழியில் நான் வந்து கம்யூனிகேட் பண்ணுறேன் அப்படின்றது அதான் இங்கேயே சொல்லியிருக்காங்க பாருங்க. வேறு எங்கே சர்வீஸ் ஹோஸ்டாக இருக்குன்றது, இது எப்படி கம்யூனிகேட் பண்ணுறதுன்றதா ஹவு. மூணுக்குமே கொஸ்டின் இருக்குது. இது வந்து வேர், இது ஹவு, இது வாட். ஸோ எங்கே ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன் மீன்ஸ் வாட் இஸ் யுவர் ஐடென்டிட்டி, வேர் ஆர் யூ அப்படின்றதான். எங்கே நீங்கள் இருக்கிறீங்க, உங்களோட எப்படி ரீச் பண்ணலாம் அப்படின்றதான் வேர்ன்றது ஏ. நெக்ஸ்ட் எப்படி பண்ண போகிறேன், என்ன லாங்குவேஜ், அது எப்படி பண்ணுறேன், மொபைலில் கால் பேசுறதுன்றது வேறு வகையான கம்யூனிகேஷன். இன்கேஸ் உங்களுக்கு ஒரு மெயில் எழுதணும் அப்படின்னா, ஒரு இமெயில் அனுப்புனா அது வேறு வகையான கம்யூனிகேஷன். இல்லை ஒரு போஸ்டர்லேயே ஒரு லெட்டர் எழுதுனா அது வேறு வகையான கம்யூனிகேஷன். இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டோம்னா அது வேறு வகையான கம்யூனிகேஷன். அப்போ எந்த மாதிரியான கம்யூனிகேஷன்றது எதை பொறுத்து மாறும்னா, பார்ட்டியோட நேச்சரு, இல்லை அவங்களோட ப்ரிப்பரேஷன், இல்லை என்ன மாதிரியான தேவைக்காக பண்ணுறோன்றது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அஃபிஷியல் விஷயமான ஒரு கம்யூனிகேஷன் நான் ஒரு அஃபிஷியல் அத்தாரிட்டிக்கு நான் பண்ணணும் அப்படின்னா நான் வாட்ஸ்அப்லேயோ இல்லை SMS-லையோ பண்ண முடியாது. ஐ ஷுட் ரைட் ஆன் ஏ அஃபிஷியல் லெட்டர் அண்ட் போஸ்ட் இட் அப்படின்னா, அப்போ ஏற்காக நான் அந்த பேட்டர்னை நான் ஃபாலோ பண்ணேன்னா அந்த பர்டிகுலர் கான்ட்ராக்ட் 2 பேருக்குமான அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் அந்த பர்டிகுலர் கம்யூனிகேஷனும் அதை டிமாண்ட் பண்ணுது. அதுக்காக தான் நம்ம அதை வந்து டிசைட் பண்ணுறோம். ஸோ இதே மாதிரி கான்ட்ராக்ட் அப்படின்னு என்னென்னலாம் நம்ம கம்யூனிகேட் பண்ணலான்றதை அங்கே டிசைட் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் இருக்கிறேன்னா, நான் இப்போ சீஃப் மினிஸ்டர் கூட நான் கான்டாக்ட் பண்ணேன்னா என் விருப்பத்துக்கு எல்லா கொஸ்டினும் அவரை கேட்க முடியாது. இதுதான் பண்ண முடியும்னு எனக்கு ஒரு அத்தாரிட்டி இருக்குல்ல, இவ்வளோதான் லிமிட் உனக்கானதுன்னு இருக்கும். ஸோ அப்போ ஒரு சர்வீஸ் நம்ம வச்சுருக்கோன்னா அதை பார்ட்டி யார் கன்சியூம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஒரு ஒரு கான்ட்ராக்ட் வச்சுப்போம். இதுதாங்க கான்ட்ராக்டு, நீங்கள் உங்களுக்கு வந்து இந்த சர்வீஸ்லாம் நான் கொடுப்போம். ஸோ இதை பற்றிலாம் நீங்கள் எங்கள்கிட்ட வந்து இன்ஃபர்மேஷன் வாங்கிக்கலாம்னு கான்ட்ராக்ட் ஃபஸ்ட்டு சைன் பண்ணிடுவோம் இல்லையா. ஸோ அந்த கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி தான் நம்ம கம்யூனிகேஷனும் நடக்கும். ஸோ இது 3மே முக்கியமான பாயிண்ட்டு. இது எல்லா கம்யூனிகேஷனுக்கும் இருக்கிறது தான். பட் ஆனால் இந்த ஃப்ரேம் ஒர்க்கில் என்ன ட்ரை பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஒரு பர்டிகுலர் திங்ஸை வந்து நம்ம வந்து டைனமிக்காக நம்ம கம்போஸ் பண்ணிக்கலாம்.
நம்மளுடைய தேவையை பொறுத்து எந்த மாதிரியான டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோம், என்ன மாதிரியான பார்ட்டி, 2 பார்ட்டியோட நேச்சர் என்ன, ஒரு பார்ட்டி எந்த டெக்னாலஜி டெவலப் பண்ணியிருக்காங்க, அடுத்த பார்ட்டி என்ன டெக்னாலஜி டெவலப் பண்ணியிருக்காங்க, அவங்களோட பர்பஸ் என்ன, இவங்களோட பர்பஸ் என்ன, என்ன பர்பஸ்க்காக நம்ம கம்யூனிகேட் பண்ணுறோம் அப்படின்றத டைனமிக்காக கன்ஃபர்ஸ் பண்ண முடியும். ஸோ அந்த கம்யூனிகேஷன்றது ரொம்ப ஆப்டிமைஸ்டாக நம்மளால டிஃபைன் பண்ணிக்க முடியும். அதன் மூலயமா நம்ம பெர்ஃபார்மன்ஸு தேவை என்னவோ அதுக்கான உண்மையான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அதனால தான் இது வந்துட்டு ஜஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆர்கிடெக்சர்ன்றது வந்து நெக்ஸ்ட் அடுத்த எவாலுவேஷனாக இந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு கம்யூனிகேஷன்ன்ற பெர்ஸ்பெக்டிவ்ல மாற்றிட்டாங்க. ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலி. இது வந்து பல இடத்துல பயன்படுதுன்றது வகை. இன்னொன்று இதை புரிஞ்சுக்கிறது மூலயமா இன்னும் பல விஷயங்களை ரிலேட்டட் டெக்னாலஜி உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுன்றது அடுத்த ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ இப்போ நீங்கள் இது இன்ஸ்டாலேஷன் முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஓகே, ஒரு ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஒரு சாம்பிள் ப்ராஜெக்ட் மாதிரி டெவலப் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் இந்த டாபிக் வச்சு நீங்கள் இதுவும் பண்ணுங்க. கூகுள்லேயும் சர்ச் பண்ணி படிங்க, சாட்ஜிபிட்டிலையும் பாருங்க. நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ கொடுக்குறேன். என்னுடைய அப்ஜெக்ட் என்னன்னா, நீங்கள் கண்டினியூவாக படிக்கணும். படிக்கும் பொழுது ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர்டாக இருக்கணும். அது இன்னைக்கு இதை படிக்கணும், அதை நாளைக்கு படிக்கணுன்ற மாதிரி ஏதாவது ஒரு ஸ்ட்ரக்சராக போகும்போது தான் கவராக பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு இந்த ஒரு டாபிக் எடுங்க. இந்த டாப்பிக்கை நீங்கள் 1 வீக் படிக்கலாம், ஏன்னா இது வெரி வெரி மேஜர் இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கு. இதை நீங்கள் 1 வீக் படிச்சிங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கில் நம்ம இன்னொரு டாப்பிக்கை நம்ம சூஸ் பண்ணலாம். இன் பிட்வீன் நீங்கள் இப்போ இது படிக்கும்போது எதனாவது கொஸ்டின்னா நீங்கள் என்ன ஆஃபீஸில் கூட கேட்டுக்கலாம். அப்போ நம்ம இடையில பார்க்கும்போது பேசி பேசி கொஞ்சம் கொஞ்சமாக அதை டெவலப் பண்ணிக்கலாம் உங்களுடைய அந்த அந்த பர்டிகுலர் பார்ட்டை. அதே மாதிரி ரெஸ்யூம், நீங்கள் ஏதாவது ரெஸ்யூம் வச்சுருந்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி அந்த ரெஸ்யூமில் வந்து இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு தடவையும் நம்ம கவர் பண்ணும்போது இந்த இந்த டெர்மினாலஜியை நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணிடுங்க. ஏன்னா இப்போ நீங்கள் ரெஸ்யூம் சர்ச் பண்ணுறது எல்லாமே ஆட்டோமேஷன் டூல்ஸ் தான் பண்ணுது. அது என்ன பண்ணணும்னா கீவேர்டு கான்ஃபிக் பண்ணிடுவாங்க. அந்த கீவேர்டு வச்சு தான் அது ஃபில்டர் பண்ணும். அவங்களுக்கு ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு என்னென்ன டெக்னாலஜிஸ்லாம் அவங்க எதிர்பார்க்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரியான டெர்மினாலஜிஸ்லாம் வந்துட்டு கான்ஃபிக் பண்ணிடுவாங்க. இன்கேஸ் அவங்களுடைய ப்ராஜெக்டில் WCF யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க அந்த அந்த டூலில் வந்து WCF கான்ஃபிக் பண்ணிடுவாங்க. அது என்ன செய்யும், இந்த WCFன்ற அந்த அந்த பர்டிகுலர் வேர்டு வந்து உங்களோட ரெஸ்யூமில் இருக்கான்னு தேடி பார்க்கும். இருந்தால் தான் ரெஸ்யூமை ஃபில்டர் பண்ணி கொடுக்கணும்னா கொடுக்காது. ஸோ நீங்கள் படிக்கணும். படிக்கிற அதே சமயத்தில் அந்த வார்த்தையும் ரெஸ்யூமில் அப்கிரேட் பண்ணிக்கணும். அப்பப்போ அது கண்டினியூவாக பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்யூமோடைய உங்களுடைய அந்த டூல் ஃபில்டர் பண்ணுற ஃப்ரீக்வன்சி அதிகமாகிடும், உங்களுக்கு ஓப்பனிங்ஸ் அதிகமாக வரும். ஓகே சார். அதே மாதிரி இப்போ இந்த ஒரு டாபிக் படிக்கும்போது டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல படிங்க. ஃபர்ஸ்ட் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதே WCFல இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் WCF அப்படின்ற மாதிரியும் படிக்க ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக சாம்பிள் ப்ராஜெக்ட் பண்ணுங்க. மூணு பாயிண்டாக பிரிச்சுக்கோங்க. மூணையும் நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டாக எஸ்டிமேஷன் பண்ணிட்டு எதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோன்ற மாதிரி ஒரு எக்ஸல் ஷீட்டில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு WCFா அதில் வந்துட்டு பேசிக் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அதுக்கு எவ்வளோ ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் டெவலப்மெண்ட் அதுக்கு எவ்வளோ பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இன்டர்வியூ கொஷின்ஸ் படிக்கிறது அதுக்கு எவ்வளோ நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நீங்கள் ஒரு எக்ஸல் ஷீட்டில் போட்டு ஒரு ட்ராக்கர் மாரி வச்சுட்டு ட்ராக் பண்ணுங்க. அப்போ நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் தெரியும், எவ்வளோ கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தெரியும். நெக்ஸ்ட் வந்துட்டு அடுத்தடுத்த டாபிக் என்னென்னலாம் படிக்க போகிறோம் அப்படின்றதையும் அந்த அந்த ட்ராக்கரில் வந்து நம்ம ஆட் பண்ணிகிட்டே வரலாம். அப்போ நமக்கு என்ன தெரியும்னா இன்னும் எவ்வளோ படிக்க வேண்டியிருக்கு அப்படின்ற விஷயம் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே பாருங்க GRPSன்னு ஒன்று இருக்குது. நான் ஃப்ரைடே அன்னைக்கு நான் ஆஃபீஸ்லேருந்து கூட ஒரு டாக்குமெண்ட் ஒன்று நான் அனுப்பி வச்சேன் இந்த GRPS ரிலேட்டடாக. இதுவும் இதுக்கு ரிலேட்டட் தான் இது எல்லாமே. அதை நம்ம ஆஃபீஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஓஜே காமர்ஸ் வெப்சைட்டில் வந்து இந்த GRPS யூஸ் பண்ணி தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒரு முக்கியமான கான்செப்ட் ஆக்சுவலி. ஸோ அந்த டாக்குமெண்ட்ல கூட நீங்கள் படிச்சு பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் டாப்பிக்காக வேணால் நம்ம அதை வச்சுக்கலாம். WCF முடிச்சிட்டோம்னாக்கா நெக்ஸ்ட் டாப்பிக்காக இந்த GRPS வச்சுக்கலாம். இது எல்லாமே சர்வீஸ் ஓரியன்ட் ஆர்கிடெக்சர் தான். இந்த வெப் ஏபியும் அதே தான். நம்ம வெப் ஏபியில் ஆல்ரெடி உங்களுக்கு ஓரளவுக்கு நாலேஜ் இருக்குது. அந்த ப்ரோட்டோகால் வச்சு நம்ம HTTP மூலயமா ஜஸ்ட் கெட் புட் போஸ்ட் வச்சு கால் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இப்போ WCF படிக்கிறீங்க, இதுக்கு அடுத்தது GRPC படிங்க. நீங்களே செல்ஃபாக ட்ராக் பண்ணிக்கோங்க. இல்லை அதை நீங்கள் மேலோட்டமாக படிக்காதீங்க. மேலோட்டமாக படிச்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் 3 கேட்டகரியாக பிரிச்சுக்கோங்க. கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங்,
சாம்பிள் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட், இன்டர்வியூ கொஷின்ஸ் மூணுமே வச்சுக்கோங்க. அதுக்கு எவ்வளோ ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்குன்றது ட்ராக் பண்ணிட்டு வாங்க. ஸோ ஸ்ட்ரக்சராக படிச்சிங்கன்னா தான் உங்களால் ஒரு பர்டிகுலர் டயத்தில் உங்களால் இன்டர்வியூ கிராக் பண்ண முடியும். ஸோ இதுதான் ஒரு எக்ஸாம்பிள் டபிள்யூசிஎஃப் சர்வீஸ். இந்த சர்வீஸில் என்னென்னா ஒரு கிளாஸ் இருக்குது, இதுதான் கிளாஸு. இந்த கிளாஸ்க்குள்ள ஒரு மெத்தட் இருக்குது, அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. ஸோ கால்குலேட்டர் மெத்தட் இதுதான் நம்ம டியூல்லையும் பண்ணுவோம். ஓகே, இங்கேயும் அதே தான் பண்ணுறோம். ஃபங்க்ஷனலாக எந்த ஒரு மாற்றமும் ஆக போதில்லை. என்ன வித்தியாசம் இருக்குது? அந்த கன்சியூம் பண்ணுறதுக்கான வித்தியாசம் இருக்குது. டிஎல்எல்ல டேட்டா ரெஃபர் பண்ணுறோம், இங்கே இது வந்து சென்ட்ரலைஸ்டு பிளேஸில் பிளேஸ் பண்ணிட்டு பண்ணுறோம். அப்போ இந்த சென்ட்ரலைஸ்ட் பிளேஸில் பிளேஸ் பண்ணும்பொழுது அது எங்கே வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்னா, அதுக்காக தான் இந்த கான்ட்ராக்ட்னு ஒன்று கிரியேட் பண்ணுறோம். இந்த கான்ட்ராக்ட்ன்றது ஒன்றும் இல்லை, இது இது இந்த இடத்துல இது வந்து அட்ரிபியூட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்னு சொல்லுவோம். ஆல்ரெடி நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். மேலே அந்த கிளாஸில் இன்டர்ஃபேஸ்க்கு மேலே ஒரு எழுதுறது. இந்த சர்வீஸ் கான்ட்ராக்டரோட அர்த்தம் என்ன? முன்னாடி நம்ம மேலே ஒரு டாப்பிக்கை படித்தோம், அட்ரஸ் பைண்டிங் கான்ட்ராக்ட்னு சொல்லிட்டு. இதுதான் கான்ட்ராக்ட். கான்ட்ராக்ட்னா இந்த பர்டிகுலர் இன்டர்ஃபேஸில் சில மெத்தடை நம்ம எழுதுவோம். இந்த இன்டர்ஃபேஸில் என்னென்ன மெத்தட் இருக்குமோ அந்த மெத்தட் மட்டும் தான் இங்கே எக்ஸ்பிரஸ் ஆகும். இதே மாதிரி நீங்கள் வேற வேற கான்ட்ராக்ட் இதில் நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம். இந்த கான்ட்ராக்டை கிளைண்ட் கன்சியூம் பண்ணும்போது அவங்க எந்த கான்ட்ராக்ட் மூலயமா கால் பண்ணணுன்றதை நம்ம சொல்லிக்க முடியும். சர்வீஸ்கிட்ட வந்து மல்டிபிள் இன்டர்ஃபேஸ் இன்கிரியேட் ஆகிருக்கும். ஆனால் கிளைண்ட் வந்து எந்த இன்டர்ஃபேஸில் உள்ள மெத்தடை கால் பண்ணணும் அப்படின்றத நம்ம கிளைண்ட்லேருந்து கன்சியூம் பண்ணும்போது பைண்டிங்கை டிஃபைன் பண்ண அந்த ஏபிசின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அட்ரஸ் பைண்டிங் கான்ட்ராக்ட்னு. அப்போ வந்து அந்த கிளைண்ட்டுக்கான கான்ட்ராக்டை நம்ம டிஃபைன் பண்ணும்போது நம்ம அதை மென்ஷன் பண்ணுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த சர்வீஸில் வந்துட்டு மல்டிபிள் இன்டர்ஃபேஸ் இன்க்ரீட் பண்ணியிருப்போம். ஆனால் கிளைண்ட் எல்லாத்தையும் கன்சியூம் பண்ண முடியாது. அவர் எந்த இன்டர்ஃபேஸை கன்சியூம் பண்ணான்னு சொல்கிறோமோ அதை மட்டும் தான் பண்ண முடியும். ஆனால் இந்த பர்டிகுலர் கிளாஸ்க்குள்ளே எல்லாமே இன்க்ரீட் ஆகி ஒரு 100 மெத்தட் இருக்கும். இந்த ஒரு இன்டர்ஃபேஸில் ஒரு 10 மெத்தடு, இன்னொரு இன்டர்ஃபேஸில் இன்னொரு 10 மெத்தட் இருக்குன்னா, ஒரு கிளைண்ட்டுக்கு இந்த இன்டர்ஃபேஸ் கொடுத்தோம்னா இந்த இன்டர்ஃபேஸில் என்னென்ன சிக்னேச்சர் இருக்கோ அதை மட்டும் தான் அவரால் கன்சியூம் பண்ண முடியும். இன்னும் வேற ஒரு இன்டர்ஃபேஸில் இருக்கிறத கன்சியூம் பண்ண முடியாது. அது அப்படி தான் நம்ம அந்த கான்ட்ராக்டை நம்ம டிஃபைன் பண்ணுறோம். டெக்னிக்கலாக இன்டர்ஃபேஸ் தான், அது வேறு எதுவும் கிடையாது. ஒரு கம்யூனிகேஷன் ஃபவுண்டேஷன்ற அந்த ஒரு டொமைன் பெர்ஸ்பெக்ட்லேருந்து நம்ம அதை கான்ட்ராக்ட்னு சொல்கிறோம். ஒரு ப்ரோக்ராம் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்ல போனால் இட்ஸ் ஜஸ்ட் ஆன் இன்டர்ஃபேஸ். ஸோ இந்த இன்டர்ஃபேஸை நம்ம இன்க்ரீட் பண்ணிவிட்டு அதுக்கான மெத்தட் எழுதிக்கிறோம். இந்த இடத்துல இந்த மெத்தட் இருக்கு இல்லையா, அதை இங்கே ஆப்ரேஷன் கான்ட்ராக்ட்னு சொல்கிறோம். ஸோ இந்த 2 வார்த்தையும் தான் நீங்கள் புதுசாக தெரிஞ்சுக்க வேண்டிய வார்த்தை. ஸோ சர்வீஸ் கான்ட்ராக்ட், ஆப்ரேஷன் கான்ட்ராக்ட். ஃபுல் டெவலப்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன பண்ணி தெரிஞ்சுக்கிறீங்கன்னா, ஒரு கிளாஸ் இருக்குது, அந்த கிளாஸுக்குள்ள ஒரு மெத்தட் இருக்குது. ஈவன் ஒரு கன்செப்ட் ஒரு இன்டர்ஃபேஸ் போட்டு இன்க்ரீட் பண்ணுறது கூட உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. அதையும் தவிர்த்து எக்ஸ்ட்ராவாக இங்கே என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த இன்டர்ஃபேஸ்க்கு மேலே இந்த சர்வீஸ் கான்ட்ராக்ட்ன்ற இந்த ஒரு அட்ரிபியூட் ஆட் பண்ணுறீங்க. ஒவ்வொரு மெத்தடுக்கு மேலேயும் ஆப்ரேஷன் கான்ட்ராக்ட்ன்றதை ஆட் பண்ணுறீங்க. இது வந்து கன்சியூம் பண்ணும்போது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் மட்டும் தான் நீங்கள் இப்போதைக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது. இது வந்து ஹோஸ்ட் பண்ணும்போது ஐஎஸ்லையும் ஹோஸ்ட் பண்ணலாம், இல்லை கன்சோல் அப்ளிகேஷன்லையும் நம்மளால் ஹோஸ்ட் பண்ண முடியும். இது எனக்கு இப்போ இதாகிடுச்சு, இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நான் அதே ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணுறேன். என்கிட்ட வந்து ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்குது. அந்த ப்ராஜெக்ட்ஸையும் உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். அது உங்களுக்கு இப்போ ஃபுல் இதாக ஒர்க் பண்ணி பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸு சில ப்ராஜெக்ட்ஸ் என்கிட்ட இருக்குது.